ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறமாக இருந்தால், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேர் வந்துட்டு பிக்கோவர்க்கரில் டெய்லியும் டாஸ்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் நம்ம செய்யக்கூடிய ரெட்டிட் டாஸ்கில் பி கோடுன்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் ஒன்று நம்மகிட்ட கேட்பாங்க. அந்த கோடை நாம் எடுத்து கொடுக்குறதுல பல பேருக்கு சிக்கல் தன்மை காணப்படுது. அந்த வகையில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணும் விதமாக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ஐம் தஸ்லீம் ஃப்ரம் மணிடெக் லங்கா. இந்த சேனலில் உங்களுக்கு அப்ளைட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஆன்லைன் எனிமே தொடர்பான நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அப்படியான வீடியோக்குள்ளே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதுல வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய இப்படி ஆன்லைன் எனிங் தொடர்பான வீடியோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்குமா இருந்தால் நம்மளோட பிக்கோவர்க்கர் டேஷ்போர்டில் இருக்கும் சரியா. ஸோ இது என்ன பிக்கோவர்க்கர், இதில் எப்படி ஒர்க் பண்ணுற, இதில் எப்படி ஏர்ன் பண்ணுற, இதில் எப்படி வித்ட்ரா இருக்குன்னு சொல்லி பல டீட்டெயிலும் நம்மளோட சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த வீடியோக்குரிய லிங்க்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறேன். போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1500 வரைக்கும் இந்த பிக்கோவர்க்கர் இன்னும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றைக்கு ரெப்பிட் ஒர்க்குன்னு சொல்லி அந்த 2 பிளாட்ஃபார்மை சேர்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு நீங்கள் 1000லேருந்து 1500 வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸ்ரீலங்கா ரூபியில் சரியா. ஸோ நம்ம இன்றைக்கு எடுத்துருக்க டாபிக் என்னென்னா ரெட்டிட்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரெட்டிட் டாஸ்க்கு நம்ம பலவிதமான முறையில் அவங்க ப்ரூஃப் நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனால் சில டாஸ்க்கு வந்துட்டு பி கோடுன்னு சொல்லி ஒரு கோடு ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ அதை எப்படி நம்ம எடுத்து அதை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ அதுக்கு வந்துட்டு 2 வழியில் பி கோட் நமக்கு அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் டாஸ்க்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெட்டிட்டுங்கிற ஒரு டாஸ்க் நான் எடுத்து வச்சுருக்கேன் சரியா. ஸோ இந்த ரெட்டி டாஸ்க் இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டாஸ்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாருங்கள், டைட்டில் கேட்டிருக்காங்க, அடுத்து நம்மளோட யூசர் நேம் கேட்டிருக்காங்க, அடுத்து வந்துட்டு போஸ்டர் யூசர் நேம் கேட்டிருக்காங்க. இதான் வந்துட்டு முக்கியமான பி கோட் சரியா. ஸோ இந்த டவுட் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சரி, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு பி கோட் ஒன்று அவங்க ஒரு யூஆர்எல் ஒன்று தந்திருப்பாங்க தானே. ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுக்குரிய யூஆர்எல் தான் இது. ஸோ அதை நம்ம தூக்கி போடலாம். ஸோ அந்த யூஆர்எலை நம்ம நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கோம். ஸோ அந்த யூஆர்எல் இப்போ நமக்கு என்ன கேட்குமா அந்த பேஜில் என்டர் யுவர் ரெட்டிட் யூசர் நேம் சரியா. ஸோ உங்களோட யூசர் நேம் என்னையோ ரெட்டிட் யூசர் நேம் என்னையோ அதை நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு யூசர் நேம் எடுக்க தெரியாட்டி நீங்கள் ரெட்டிட் வந்தீங்களா இருந்தால் இதை வந்து நம்மளோட ரெட்டிட் அக்கௌண்ட் சரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா இருந்தால் நம்மளோட நேம் இருக்கும். ஸோ இதான் நம்மளோட யூசர் நேமாக இருக்கும். அப்படி அதுவும் உங்களுக்கு தெரியாட்டி கீழே ப்ரொஃபைல்னு சொல்லி ஒன்று இருக்கும் சரியா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி போட்டு மேலே பார்த்தீங்களா இருந்தால் இந்த யூஆர்எல்ல இங்கே பாருங்கள் reddit.com/user/ நம்மட யூசர் நேம் இருக்கும் சரியா. ஸோ அதை காப்பி பண்ணுங்கள். நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி போட்டு நம்ம எடுத்த அந்த பேஜில் இதை பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி போட்டு இங்கே இருக்கின்ற அந்த லொக்கிங்னு சொல்லி ஸோ லொக்கிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் சம்மந்தமான எல்லா தரவுகளையும் இங்கே ஷோ ஆகும். ஸோ என் யூசர் நேம் என்ன, எனக்கு எத்தனை கர்மா இருக்கு, அடுத்த மாதிரி இது எப்படி எப்போ வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன், இதில் ஏஜென்ட் சொல்லி எல்லாம் இங்கே ஷோ ஆகும். ஷோ ஆகினது பிறகு இந்த அக்கௌண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க டாஸ்க்கு தந்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த யூஆர்எலுக்கு போங்கன்னு சொல்லி தந்துருப்பாங்க. அடுத்து வந்துட்டு அப்லோட் த போஸ்ட் சரியா. ஸோ இது வந்துட்டு நான் சொல்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்படி ஒரு வகையில் இந்த டாஸ்க் வரும், இன்னொரு வகையிலையும் ஒரு டாஸ்க் ஒன்று வரும். ஸோ இந்த ரெட்டி டாஸ்க் வந்துட்டு பிக்கோவர்க்கரில் இருக்கிறத வச்சு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண எங்கே போகுமா இருந்தால் நம்ம ரெட்டிட்டுக்கு போகும். ஸோ இது வந்துட்டு ரெட்டிட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் அவங்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே நான் உங்கள்கிட்ட வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே நான் பாருங்கள் அப்லோட் பண்ணலை. இங்கே பார்த்தீங்களா இருந்தால் செக் மை அப்லோட்னு சொல்லி ஒரு பட்டன் ஒட்டிக்கும். அதை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். என்ன நான் இங்கே வந்துட்டு அப்லோட் இன்னும் பண்ணலை. ஆனால் இங்கே நான் செக் மை அப்லோட் சொல்லி கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் இங்கே எரர் வந்து ஷோ ஆகும் பாருங்களா. ஸோ கான்ட் ஃபைண்ட் யூ அப்லோட், அதாவது நான் இங்கே வந்துட்டு அப்லோட் பண்ணலன்னு சொல்லி சொல்லுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணா இருந்தால் இதை வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அப்லோட் பண்ணிட்டு தானே. ஸோ அப்லோட் பண்ணி நான் பார்க்கலாம். நீங்கள் இங்கே வந்துட்டு அப்லோட்ற சிம்பிள் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும் கலரில். ஸோ நான் இப்போ என்ன பண்ணா செக் மை அப்லோட். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பாருங்கள் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல். இதான் வந்துட்டு உங்களோட பி கோட் சரியா. இதான் வந்து உங்களோட பி கோட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி அல்லது இங்கே காப்பி பி கோட் சொல்லி அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட பி கோட் வந்துட்டு காப்பி ஆகிரும். காப்பி ஆனது பிறகு இங்கே கீழே ப்ரொவைட் இருப்பார் தானே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணணும் சரியா. சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதில் நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் த டைட்டில். ஸோ இந்த
ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ட் இருக்கும். அடுத்து வந்துட்டு யூ ஆர் ரெடி டு யூசர் நேம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ரெடி டு யூசர் நேம் என்னன்னு சொல்லி. ஸோ இதான் நம்ம ரெடி டு யூசர் நேம். அதை நீங்கள் இங்கேயும் எடுக்கலாம். உங்களோட ரெடி டு யூசர் நேம் வந்துட்டு நான் சின்னமாக்கி இங்கேயும் போய் எடுக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு இந்த டாஸ்க்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கிளியர் ஐடியா வேணுமா இருந்தால் நம்ம பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ பேசிக்கில் இருந்து பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பழைய வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சரியா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக என்ன கேட்டிங்கன்னா யூசர் நேம் ஆஃப் த போஸ்ட். ஸோ இந்த போஸ்ட்டை யார் போட்டிருக்காரோ அவருடைய வந்துட்டு நேம். சரியா? ஸோ இது வந்துட்டு அவருடைய நேம். ஸோ இதை காப்பி பண்ணுறேன். ஸோ அதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க பாருங்கள் வித்தவுட் யூன்னு சொல்லி. ஸோ அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஆல்ரைட். இப்போ எல்லாத்தையும் கொடுத்து போட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் டாஸ்க் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி. சரியா? டாஸ்க் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டோம். இது வந்துட்டு ஒரு ஸ்டெப். அடுத்து இன்னொரு ஸ்டெப் இருக்கு பார்க்கலாம். ஸோ இன்னொரு வேலையை எடுத்து வச்சுருக்கேன்னா ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு அடுத்த வகையான ஒரு டாஸ்க் உண்டு. சரியா? இதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு காப்பி பண்ணுறேன். ஸோ அதே லிங்க் தான் இது. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ப்ரௌசரில் இது ஒர்க் பண்ணேன். ஸோ அதை நான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த என்னோட யூசர் நேம் எடுத்துகிட்டு இப்போ அவங்க சொல்லிக்காங்க பாருங்கள் கோன்னு சொல்லி என்னோட ரெடிட் யூஆர்எல் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ இந்த ரெடிட் யூஆர்எல் தந்துருக்காங்க. அந்த ரெடிட் யூஆர்எல் கிளிக் பண்ணால் நாம இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபைண்ட் மேட்சிங் போஸ்ட். இந்த டைட்டிலில் மேட்ச் பண்ணக்கூடிய போஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை நம்ம என்னென்னா செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோலோட எஃப்எம் பார்த்திங்களா இருந்தால் நமக்கு ஒரு இது சேஞ்ச் பண்ணக்கூடிய பார் ஒன்று ஷோ ஆகும். சரியா? ஸோ அதை வந்துட்டு நம்மளோட பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் பண்ணி பார்த்தா நாம ஒரு மேட்சும் இல்லை. சரியா? அதாவது ஒன்றும் இந்த டைட்டிலோட மேட்ச் பண்ணலை. ஸோ இப்படி மேட்ச் பண்ணலன்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருக்கிறத விட நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா பிகோவுக்குள்ள வருந்தமாக இருந்தால் பிகோவுக்குன்னு சொல்லி பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இதை பே பண்ணக்கூடிய நிறைய வேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த ஒரு டாஸ்க் நமக்கு செய்ய இயலான்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறத விட அதாவது இந்த கேட்டிருக்கிற ஃபுல் ஒரு வேலை வந்துட்டு ராங்காக இருக்கலாம். ஸோ இது எங்கே இருக்குன்னு நம்ம தேடிட்டு இருக்கிறத விட ஸோ நம்ம இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலையெல்லாம் செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு அதே காசு தரக்கூடிய வேலை தான். சரியா? ஸோ இன்னும் உங்களுக்கு பிகோவக்கரை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணுமா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இங்கே கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் பிகோவக்கரில் ஒரு சைன் அப் ஒன்று பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த இமெயில் ஐடியில் போய் சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் உங்களுக்கு ஏழு டாஸ்க்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதான். சிம்பிள் வேலை தான். சரியா? ஸோ இதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த பிகோவக்கர்லேருந்து வித்ட்ரா எடுக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுற வழி வந்துட்டு ஸ்க்ரீனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி பேபாலில் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்துட்டு கிரிப்டோ வாலெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ எந்த வழியிலனால நீங்கள் வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த பிகோவக்கர் என்ன இது எப்படி ஒர்க் பண்ணுது, இதில் எப்படி நாம ஒர்க் பண்ணலாம், இன்னும் இந்த டாஸ்க்கை பண்ண நாம கூடிய சீக்கிரம் மணியை ரீச் பண்ணலான்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். சரி? ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் ஏர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ நீங்கள் எந்த டைமும் வந்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் எல்லா கமெண்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற ரிப்ளை நான் தந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ என்னால் இயன்ற அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்து இந்த வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சரி? ஷேர் பண்ணால் தான் மற்ற ஆக்களும் நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ தான். சின்ன தகவல் தான். சின்ன தகவலாக இருந்தால் நிறைய பேர் எனக்கு டவுட் கேட்டிருந்த தகவல் உண்டு. இன்றைக்கான வீடியோ நாம் இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி. பாய்.